जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित्त जम्बो फलसार पक्षितम उमासुदम सोह विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும். எல்லாருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கியத்தின் உண்மையாகும்படி எல்லாருக்கும் தமிழ் மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாதம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணுங்கிறதே கிடையாது. எதுக்காக நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும். எல்லாருமே ஸோ நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சில பேருக்கு பொது பலன்களே தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்திய அளவுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தெரியுது. அது சில பேருக்கு 90% வரைக்கும் ஒத்து போகும். சுவாமி ஏதாவது என்ன உண்டோ, ஃபேக்ட் என்ன உண்டோ சில சுவாமி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த மாதத்தில் நல்லா இருக்கணும், எந்தெந்த நாள் நமக்கு அனுகூலமான நாட்கள், சந்திராஷ்டிரம அமைப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேறி போக முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கும் நிறைந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த 12 ராசி பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள், இந்த மாதத்திற்கான சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அப்படியே கேட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது உங்கள் ராசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குருக்கள் என்ன மந்திரங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய வரும். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்கு ஆணி மாத ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. வேலையில் இருப்பவர்களுக்கு இப்போ கடகராசிக்கு குரு உச்சம், கண்டக சனி, அஷ்டம சனியெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவுக்கு சில சனி கிரக பார்வைகள் சில விஷயங்கள்லாம் அப்படியே இருந்தால் கூட மனசுல ஏதோ ஒரு குறை மனசுல இருந்துட்டே இருக்கு. செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கா, சரியா வருதா, ஏதோ ஒரு முன்ன மனசுல தட்டின்ண்டே இருக்கு. செய்யறது கரெக்டா இருக்கா, எங்கேயோ ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கு. வேலை விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வருமோ, ஏதாவது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். கரெக்டான அங்கீகாரம் கிடைக்குமா, நம்ம செய்யற விஷயங்கள்லாம் இப்ப சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். பரவாயில்ல, இவனை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம், இவனை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், இவனை நம்பி இந்த வேலை செஞ்சா இவன் சிறப்பா செய்வான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பேர் இருக்கும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். கோவப்படாம பக்குவமா வேலை வாங்கறதுக்கு பழகுங்க. இப்போ நீங்கள் ஒரு கடகராசியா இருக்கீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்லாம் இருப்பாங்க. பக்குவமாக பழகுங்க, பக்குவமாக இருங்க, அதுதான் சிறப்பு. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும். ஹோட்டல், பல் மருத்துவம், கட்டுமான தொழில் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லலாம் இந்த ஆணி மாசத்துல ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் ஒரு சைன் பண்றது, முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு வரும், நிச்சயமா வரும். நீங்க பயன்படுத்திப்பீங்க, நல்லா வருவீங்க. வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத வருமானம் சில விஷயங்கள்லாம் வரும். தங்கம், நிலம் போன்ற முதலீடுகள் குறித்து சிந்திக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது லேண்டில் ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாயார் மூலம் நல்ல செய்தி வரும். அம்மா வர்க்கத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், அது விஷயமா நிறைய நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகம் பெருக வேண்டும். ஸோ அதுக்காக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆசிரியர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். ஸோ பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு. ஒண்ணு, வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு. புதிய நாடு அல்லது புதிய நிறுவனத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள் சில கடகராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உண்டு. கடகராசி பொறுத்தளவுக்கு எதையுமே பொறுமையா நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வெற்றி பெறலாம். அதை மட்டும் ஞாபகம். விசா, பிஆர் சம்பந்தமான போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விசா எனக்கு கிடைக்கல, நான் பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பர்மனன்ட் ரெசிடென்ட். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆனி மாசத்துல சில விஷயங்கள், சில முயற்சிகள் கைகூடும். ஸோ கவலைப்படாம தைரியமா இருங்க. பழைய வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரி மற்றும் வங்கி ஆவணங்களை புதுப்பிக்கவும், பேங்க் சம்பந்தமான ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தயவு செய்து சீக்கிரமா இந்த இதுல முடிக்கிறதுக்கான விஷயங்கள் பாருங்க. மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். மக்களுடைய ஆதரவு அதிகமா கடகராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கலை சினிமாவிலெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. பெண்களால் ஆதாயம் உண்டு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வயிறு, செரிமான, நீர் தொடர்பான பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. உடல் நலத்துல கவனம் தேவை. மன அமைதி கிடைக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் 20, ஜூலை 4, ஜூலை 14. இந்த நாள்ல நீங்க கவனமா இருக்கணும். ஆனி மாத ராசி பலன்கள் பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஆனி மாசம், தமிழ் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள இந்த 3 தேதி வரும். ஜூன் 20, ஜூலை 4, ஜூலை 14 நீங்க கவனமா இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு. வாகன பயணத்தில் கவனம் தேவை. ஸோ கவனமா இருங்க. அதே போல நீங்க செய்ய வேண்டிய சில நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒருவரின் முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் ஒருத்தர் முன்னேறி மேலே வரானா உங்களுக்கு அது ஒரு பரவாயில்ல, இவ்வளோ நாள் இப்படி இருந்தான், சரி ஓரளவுக்கு இப்போ நல்லா வந்துட்டான், ஸோ இப்படியே இரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு விலகிய ஒரு நபர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளுவார். அந்த யோகம்லாம் உண்டு. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெல்வத்தினால் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு சகல சௌபாகியமும் இந்த ஆனி மாசத்துல கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நீங்க செய்யுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.